ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்சாட நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பெறுங்க. வரக்கூடிய ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியமான ஒரு தேதியானது வருது. அது என்னன்னா ஏப்ரலுடைய 27ஆம் தேதி. ஏப்ரலுடைய 27ஆம் தேதி தமிழ் மாதத்தில் விஸ்வாச வருடத்துடைய முதல் மாதமான சித்திரையுடைய 14ஆம் நாள். கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரணமான நாள் கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது, மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். அப்படி என்ன மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதனால் இந்த அமாவாசை ஒரு எச்சரிக்கையான அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசி நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடகராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூஷம், ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கடகராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது. இந்த அமாவாசையில் இப்படி கிரகங்கள் வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் இருக்குது. கிரக மாற்றங்களில் அமாவாசைக்கு முன்னாடி 26ஆம் தேதியே ஒரு கிரக மாற்றம் இருக்குது. அன்னைக்கு ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலேருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த 2 கிரக மாற்றங்கள் இருக்குது. இந்த 2 கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களோட ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தான் கடகராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ நாம் பார்க்க போகிறோம். கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு எதிர்ப்புகள் அகலும். தெளிவான மனநிலையானது உங்களுக்கு இருக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன் பெறுவீங்க. அதனால் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டியது அவசியம். செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெருக்கடியான சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பது தாமதப்படும். இந்த டைம் உதவிகள் எதிர்பார்க்கறது தாமதமாக இருக்குங்கிறதுனால உதவிகள் எதிர்பார்க்காம இருக்க எப்படி கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப செயல்படுங்க. இது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் பூசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பூசமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தை செய்கிறதாக இருந்தாலும் அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்பும் பின்பும் அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் பொறுமையாக செய்வது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கணும். அவசர முடிவுகள் எடுத்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு கெட்டது நடக்கும். அவசர முடிவுகள் எடுத்திங்கன்னா நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும். எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைத்திங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவர்கள் யோசனை கேட்டு தடுமாற்றம் அடைந்திங்கன்னா அதில் உங்களுக்கு தான் ஆப்பு வரும்.
அதனால் பூசமில் பிறந்த கடக ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது உங்களோட ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். அதனால் கோபத்தை தூண்டுற மாதிரி ரொம்ப நீங்கள் இது பண்ணக்கூடாது. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மையானது உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்டானது காட்டணும். அதெல்லாம் நீங்கள் இந்த டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வாங்க முடியும். உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள்லாம் வந்து மாறும். ஸோ உறவினர்கள் மத்தியில் பகைகள் மாறும்போது உறவினர்கள் கிட்ட க்ளோஸாக பழகி திரும்ப க்ளோஸ் ஆக முயற்சி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. அப்புறம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணமழை காத்திருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல பெயரை தற்காத்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்க இந்த மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக செயல்படணும் என்பது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான பலன்கள் காணலாம். நல்ல மதிப்பெண்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடலாம் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைத்து உங்களுடைய இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வெற்றியாகும். அப்புறம் பெண்களுக்கு உங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களுக்கு சிறிது மந்த நிலம் காண்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசிடம் கேட்டிருந்த கடனுதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாக உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியக்கூடிய இடத்துல இடைஞ்சல்கள் செய்யக்கூடிய நோக்கத்தோடு சிலர் செயல்படுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்து இல்லை. ஸோ இதுதாங்க கடக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, சித்திரை அமாவாசையில் மறந்தும் இந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன தவறுகள், அது என்ன செய்யக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை சித்திரை அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தில் விரதம் இருந்து படைத்து எள் தண்ணீர் இறைப்பது உங்கள் பித்திருக்களை திருப்திப்படுத்தும். அதே சமயம் இந்த அமாவாசை என்று சில காரியங்கள் செய்யக்கூடாது என்பது உங்கள் ராசிக்கு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு. அதை தான் என்னங்கிறத சொல்ல போகிறேன். மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஆனால் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னமிட்ட பின் வாசலில் கோலமிடணும். அது வரைக்கும் கோலமிடக்கூடாது. ஆக்சுவலி அன்றைய தினம் முழுவதுமே வாசலில் கோலம் போடாமல் இருக்கிறது நல்லது. விநாயகருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி, பெருமாளுக்கு ஏகாதசி, பைரவருக்கு அஷ்டமி, பௌர்ணமிக்கு அம்பிகை, இதே போல் பித்திருக்களுக்கு அமாவாசை. அதனால தான் தினமும் இல்லாவிட்டாலும் அமாவாசை திதியில் மட்டுமாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அமாவாசையில் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தி அடைவதோடு குலம் செழிக்கும். நம்ம இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்களுடைய பசி தாகம் தீர எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தம் செய்யும்போது அதை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. அதனால் அமாவாசை நாளில் வாசலை கோலம் போடுவது, மணி அடிக்கக்கூடிய ஒளி, இரும்பு பாத்திரங்கள் ஒளி இவற்றால் பித்திருக்களுடைய வருகை தடைப்படும். இதனால் தர்ப்பணம் முடிந்து காகத்திற்கு அன்னமிடும் வரை, அதாவது வீட்டுக்கு பித்திருக்கள் வந்து செல்லு வர வீட்டு வாசல் மற்றும் பூஜை அறையில் கோலம் போடுவதை, மணி அடிப்பதை, ஒளி எழுப்புவது, பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும். இது சாஸ்திர நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.